இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம், அந்த கவர்ட்வஸ் அண்ட் ஸ்ட்ரிங்கி கப்புள் என்ன செஞ்சாங்க, அந்த டாகுக்கு விதவிதமா விருந்து படைச்சி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு தங்களுக்கும் அந்த விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்த காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்கிட்ட கேட்டாங்க. இப்ப இந்த கிளாஸ்ல பாருங்க, the dog however who up to that time had received nothing but cuffs and kicks from his host. இப்போ அந்த டாக் இதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் என்ன செஞ்சிருக்கு, அந்த டாக எப்ப பார்த்தாலும் கப்ஸ் அப்படின்னா அடித்தல், கிக்ஸ்னா உதைத்தல். அந்த டாக பார்த்தாலே அடிச்சு உதைச்சி விரட்டி விட்டுருவாங்க இந்த குடும்பம். ஆனா இப்போ விருந்து படைச்சு என்ன செய்தாங்க, உபசரிக்கிறாங்க. ஹோஸ்ட் அப்படின்னா விருந்து கொடுக்கறவங்க, ஹோஸ்ட். இப்ப இந்த ஃபேமிலிக்கு கெஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா இந்த டாக் தான். அப்போ எப்பவுமே நம்மளை அடிச்சு உதைச்சி விரட்டி விடக்கூடிய இந்த குடும்பம் இப்போ நமக்கு விருந்து படைக்குதே, அப்ப ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி கூட அந்த டாக் நினைச்சிருந்திருக்கலாம். என்ன செய்து, would not eat any of the dainties. dainties அப்படின்னு சொன்னா சம்திங் குட் டு eat, சாப்பிடுறதுக்கு நல்லா சமைச்சு வச்சிருக்கக்கூடிய பொருள், சுவையா நல்லா சமைச்சு வச்சிருக்கக்கூடிய பொருள், அதான் dainties அப்படிம்பாங்க. அப்ப விதவிதமா சமைச்சு டேஸ்டியா பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சாப்பாடை அந்த டாக் என்ன செய்யல, சாப்பிடவே இல்லை. ஏன்னா அது நினைச்சு பார்க்குது, இதுக்கு முன்னாடி நம்மள இவங்க என்ன செய்வாங்க, அடிப்பாங்க, உதப்பாங்க, விரட்டி விடுவாங்க. ஆனா இப்போ என்ன செய்யறாங்க, விருந்து கொடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை சாப்பிடவே இல்லை. which they set before him, so the old people began to get cross. அந்த ஓல்டு பீப்புள் பார்த்தாங்க, இந்த கவர்ட்வஸ் அண்ட் ஸ்ட்ரிங்கி அந்த விக்கெடு கப்புள் பார்த்தாங்க. சரி சாப்பிடலையா, சரி ரைட் விடு அப்படின்ட்டு அந்த டாகோட கழுத்துல அந்த வார் மாதிரி போட்டு செயின் போட்டு தங்களுடைய கார்டனுக்கு என்ன செஞ்சுறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. putting a rope around the dog's neck, led him out into the garden, but it was all in vain. கழுத்துல, அந்த டாகோட கழுத்துல இந்த ரோப்னா கயிறு, அரவுண்ட் தி டாக்ஸ் நெக், டாக்ஸ் நெக்கை சுத்தி அந்த கயிறையும் கட்டி அழைச்சிட்டு போறாங்க கார்டனுக்கு. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின், எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. he let them lead him where they might, not a sound would the dog utter. ஆனா இவங்க அழைச்சிட்டு போறாங்க, இவங்க கூடயும் அந்த டாக் போகுது. ஆனா ஒரு சின்ன சத்தம் கூட என்ன செய்யல, சவுண்டு கூட அந்த டாக் என்ன செய்யல, கொடுக்கல. அட்டர் அப்படின்னா கிவிங் சவுண்ட். not a sound would the dog utter. he had no bow wow for them. bow 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 wow அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, குலைக்கல. at last however the dog stopped at a certain spot. ஒரு இடத்துல அந்த டாக் என்ன செய்யுது, நின்னுச்சு. நின்று என்ன செஞ்சது, பவ் வவுன்னு began to sniff. ஸ்னிஃப்னா ஸ்மெல் பண்றது. அந்த இடத்த என்ன செஞ்சிச்சு, ஸ்மெல் பண்ணிச்சு. so thinking that this must surely be the lucky place. அப்ப இவங்க அழைச்சிட்டு போறாங்க, இந்த விக்கெடு கப்புள் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது ஒரு இடத்துல அந்த டாக் என்ன செய்யுது, நின்னு அந்த இடத்த ஸ்மெல் பண்ணி பாக்குது. உடனே இந்த விக்கெடு கப்புள் என்ன பண்ணிட்டாங்க, ஓஹோ இதுதான் அந்த லக்கி பிளேஸ் அப்படின்னு சொல்லி இவங்க தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டாங்க. so thinking that this must surely be the lucky place, they dug, தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. had found nothing, ஒண்ணுமே இல்லை. but a quantity of dirt and nasty apples. தோண்ட என்ன வருது அப்படின்னு சொன்னா, அழுக்கடைந்த அந்த கிளாத்ஸ் வருது, டஸ்டி பீசஸ்
ஒவ்வொன்றா வந்து துர்நாற்றம் எடுக்கக்கூடிய பொருட்களும் அங்க வருது. over which they had to hold their noses. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. Furious அப்படின்னு சொன்னா கடும் கோபம் ஆயிட்டாங்க அந்த டாக் மேல. இவ்வளவு தூரம் நம்ம சொல்லியும் நமக்கே ஒரு லக்கி பிளேஸை வந்து இது காட்டலையே அப்படின்னு சொல்லி கடும் கோபம். அந்த கடும் கோபத்துக்கு என்ன காரணம்? டிசப்பாயின்ட்மெண்ட், ஏமாற்றம். டிசப்பாயிண்டட்னா ஏமாற்றம். அந்த விக்கெடு கப்பல் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அதனால அந்த டாக் மேல கோவப்பட்டு அந்த டாக்கை வந்து என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க. அந்த டாக் என்ன செஞ்சிட்டாங்க? கொன்னுட்டாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home. lent அப்படின்னா கொடுக்கிறது. அப்போ நம்ம யார்கிட்ட அந்த டாக் கொடுத்தோமோ, யார் வாங்கிட்டு போனாங்களோ அந்த டாக்கை இன்னும் திரும்ப கொண்டு வரலையே அப்படின்னு அந்த ஹானஸ்ட் கப்புள் என்ன செய்யறாங்க? நினைக்கிறாங்க. He went next door to ask what had become of him. உடனே அங்க பக்கத்து வீட்டில் அந்த நெய்பரிங் வீட்டுக்கு போய், எப்பா இந்த டாக் வாங்கிட்டு போனீங்க, டாக் இன்னும் வரல, டாக் எங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹானஸ்ட் கப்புள் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. அந்த wicked old man சொல்லிட்டாப்ல, என்ன சொல்லிட்டாப்ல? எப்பா உன் டாக நான் அழைச்சிட்டு போனேன், அது சரியான ஒரு லக்கி பிளேஸ் வந்து நம்ம காட்டலை, அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டாக் கொன்னுட்டேன். கொன்னு அந்த ரூட் ஆஃப் எ பைன் ட்ரீல வந்து என்ன பண்ணிட்டேன்? பரீட், புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஸோ த குட் ஓல்டு ஃபெல்லோ வித் எ ஹெவி ஹார்ட் வென் டு தி ஸ்பாட். ஒரு ஹெவி ஹார்ட், கனத்த இதயத்தோடு ரொம்ப சோகமா அந்த ஹானஸ்ட் மேன் இருக்கிறார் இல்லையா, அவர் போறார் அந்த ஸ்பாட்டுக்கு, அந்த டாக்கை புதைச்ச இடத்துக்கு. அண்ட் ஹேவிங் செட் அவுட் எ ட்ரே வித் டெலிகேட் ஃபுட். ஒரு ட்ரே ஃபுல்லா நல்லா டேஸ்டி ஃபுட்டு, இந்த டாக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு போய் ஸ்பாட்டுக்கு, அந்த டாக்கை புதைச்ச இடத்துக்கு போறாங்க. He burned incense. இன்சென்ஸ்னா பத்தி, பர்ன்ட்னா எரித்தார்கள், பத்தி எல்லாம் கொளுத்தி. அண்ட் அடோன்ட் அப்படின்னு சொன்னா டெக்கரேட்டட், பூக்கள்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அந்த இடத்த, டாக்கை புதைச்ச இடத்த டெக்கரேட் பண்ணி பத்தி பொருத்தி அந்த டாக்கு பிடிச்ச பொருட்களை சமைச்சு எடுத்துட்டு போய் அடோண்ட் தி கிரேவ். கிரேவ்னா அது புதைச்ச இடம், இந்த டாக் புதைச்ச இடம். வித் ஃப்ளவர்ஸ், அந்த பூக்களால என்ன செஞ்சாங்க? புதைச்ச இடத்த டெக்கரேட் பண்ணி பத்தி பொருத்தி இது பண்றாங்க. As he shed tears over his lost pet. அந்த shed tears, கண்ணீர் சிந்தினாங்க. He, அந்த ஹானஸ்ட் ஓல்டு மேன், தனது செல்ல பிராணி இந்த டாக்குக்காக இதையெல்லாம் படைச்சி அதை புதைச்ச இடத்த டெக்கரேட் பண்ணி பத்தி பொருத்தி தனது கண்ணீர் அஞ்சலியையும் செலுத்திட்டு பாராங்க. யாரு? அந்த ஹானஸ்ட் மேன். இப்போ the night when the good old man was fast asleep in bed. அந்த குட் ஓல்டு மேன், அந்த நல்லவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நல்லா தூங்குறார். சவுண்ட் ஸ்லீப், நல்ல தூக்கம். The dog appeared to him. கனவுல அந்த டாக் வருது. And after thanking him for all his kindness, தன்னுடைய மாஸ்டருக்கு, அதாவது அந்த நல்ல மனிதருக்கு கனவுல வந்து அந்த டாக் தேங்க்ஸ் சொல்லுது. தன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, தன்னை செல்லமா வளர்த்துக்கிட்டீங்க, எல்லாம் விதவிதமா சமைச்சு போட்டீங்க, தேங்க்ஸ், உங்களுடைய அன்புக்கும் கருணைக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லுது. said, cause the pine tree under which I am buried. அந்த pine treeக்கு கீழே நான் புதைச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த to be cut down and made into a martyr. அந்த பைன் ட்ரீயை நீங்க என்ன செய்யுங்க? கட் பண்ணுங்க. கட் பண்ணி அந்த ட்ரீல
ஒரு மார்ட்டர்னா உரல், இந்த அரிசியெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த உரல், அதை ஒரு மார்ட்டர் செய்யுங்க. அந்த பாயிண்ட் ட்ரீயை கட் பண்ணி அந்த மரத்துல ஒரு மார்ட்டர் செய்யுங்க. அண்ட் யூஸ் இட் திங்கிங் ஆஃப் இட் ஆஸ் இட் வேர் மை செல்ஃப், as if it were myself. நான் உங்க கூடயே இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த பைன் ட்ரீயை கட் பண்ணி அந்த ட்ரீல என்ன செய்யுங்க, மார்ட்டர் செஞ்சு அந்த உரலை மாற்ற நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கனவுல சொல்லுது. எது? அந்த டாக்.